ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு 1 மார்க்கு 2 மார்க்கு 5 மார்க்கு 8 மார்க்கு மேப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இது எல்லாமே ரிப்பீட் ஆகும். லாஸ்ட் மினிட் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு 10th சோஷியலுக்கு இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 1 மார்க் ஆகட்டும் 2 மார்க் ஆகட்டும் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆள்னுவீங்க. ஸோ உடனுக்குடன் நீங்கள் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக தொடர்ந்து அப்டேட்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தான். ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும், என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க, ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி சிவிக்ஸில் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டுக்கோங்க. மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏவேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்கும், அவற்றில் வினா எண் 28 கட்டாயமாக விடையளிக்கும். ரைட் எனி 10 கொஷின் நம்பர் 28 கம்பல்சரி. ஆங்கிலேய இந்தியாவில் விவசாயிகளின் கிளர்ச்சி எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது? ஹவ் ஆர் த பேஷன் ஃபார் அப்ஸ்ப்ரிங் ஃபார் த பிரிட்டிஷ் இந்தியா கிளாசிஃபைடு? மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான சுயராஜ்யம் என்றால் என்ன? பூரண சவார்ச்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்களுடைய கடமைகள் யாவை? ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தோ சீனாவில் நடைபெற்ற வெள்ளை பயங்கரம் குறித்து நீங்கள் அறிவதென்ன? இந்த ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான வினா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த கொஷினுமே இதில் இருக்கிறது ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்திய திட்ட நேரத்தின் முக்கியத்துவம் கூறுக. பார்த்தீங்கன்னா கிவ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஐஎஸ்டி. வேளாண்மை வரையறுக்கும் டிஃபைன் அக்ரிகல்ச்சர். தாமிரபரணி ஆற்றின் துணை ஆறுகளின் பெயர்களை எழுதுக. நேம் த ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப் ரிவர் தாமிரபரணி. தமிழ்நாட்டின் முக்கிய பல்நோக்கு திட்டங்களின் பெயர்களை எழுதுக. நேம் த இம்பார்ட்டன்ட் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் ஆஃப் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் செம்மொழிகள் எவை? வாட் ஆர் த கிளாசிக்கல் லாங்குவேஜ் இன் இந்தியா? அடுத்து பார்த்தீங்கன்னா உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பின் 3 அடிப்படை கூறுகள் யாவை? வாட் ஆர் த பேசிக் 3 காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி? பண்டங்கள் மற்றும் பணிவரிகள் பற்றி சிறுகுறிப்பு வரைக. ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். தொழில்துறை தொகுப்பு என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்? பஞ்சசீல கொள்கையின் ஏதேனும் 4 பட்டியலிடுக. லிஸ்ட் எனி 4 கைட்லைன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பஞ்சஷீல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினா எண் 42 கட்டாயமாக விடையளிக்கும். 10 × 5 50. இதில் ஆன்சர் எனி 10 கொஸ்டின் நம்பர் 42 கம்பல்சரி. கோடிட்ட இடம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழேயே வேலூரில் 1806 வெடித்த புரட்சியின் கூறுகளை விளக்குக. அக்கௌண்ட் ஆஃப் அவுட் பிரேக் ஆஃப் வேலூர் ரிவோல்ட் இன் 1806. 2ஆம் உலகப் போரின் விளைவுகளை ஆய்வு செய்க. அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2. காந்திய இயக்கத்தின் ஒரு சிறந்த உதாரணமான சட்டமறுப்பு இயக்கம் குறித்து விரிவாக ஆராயவும். கிரிட்டிக்கலி எக்ஸாமின் த சிவில் டிசோபீடியன்ஸ் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் டைபிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் காந்தியன் மூமெண்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நகரமயமாக்கம் என்றால் என்ன? அதன் சிக்கல்கள் யாவை? வாட் இஸ் அர்பனைசேஷன்? எக்ஸ்பிளைன் இட் இஸ் ப்ராப்ளம்ஸ். இமயமலையின் உட்பிரிவுகளையும் அதன் முக்கியத்துவம் பற்றி விவரிக்கும். எக்ஸ்பிளைன் த டிவிஷன்ஸ் ஆஃப் ஹிமாலயன்ஸ் அண்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்தியா. வேறுபடுத்துக்க ரொம்ப ரொம்ப முக்கியம். கடல் மீன் பிடித்தல் மற்றும் உள்நாட்டு மீன் பிடித்தல். மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள். காரணம் கூறு. வேளாண்மை இந்தியாவின் முதுகெலும்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் டிஸ்டிங்ஸ் பிட்வீன் பொறுத்த வரைக்கும் மெரைன் ஃபிஷிங் அண்டு ஐலாண்ட் ஃபிஷிங். வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ். கிவ் த ரீசன். அக்ரிகல்ச்சர் இஸ் எ பேக்போன் ஆஃப் இந்தியா. இந்திய அரசியலமைப்பு சிறப்பு கூறுகளை விளக்குக. எக்ஸாம்பிள் த சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டை நாடுகளுடன் நட்புறவினை பேண இந்தியா பின்பற்றும் வெளியுறவு கொள்கை ஏதேனும் இரு கொள்கையினை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் எனி 2 பேசிக் கான்செப்ட் ஃபாலோட் த இந்தியா மெயின்டைன் த ஃப்ரெண்ட்லி ஃபார் ரிலேஷன் டு இன் நெக்போர். அடுத்து வந்து வெளியுறவு கொள்கையினை நிர்ணயிக்கும் அடிப்படை காரணிகள் எவை? டிஸ்கஸ் த கோர் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஃபாரின் பாலிசி. மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி கணக்கிடும் முறைகள் யாவை? அவைகளை விவரிக்கவும்.
வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் கிராஸ் டொமேட்டிக் ப்ராடக்ட், எக்ஸ்பிளைன் தம். பொது விநியோக முறையினை விவரிக்கும். எலாபரேட் த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சிஸ்டம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைம்லைன் கேட்டிருக்காங்க. 1930 1950 வரையிலான ஆண்டுகளுக்கு உட்பட்ட முக்கிய 5 நிகழ்வுகளை எழுதுக. ட்ரா த டைம்லைன், ரைட் எனி இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் 1930 1950. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை குறிக்கவும். பம்பாய், தண்டி, மீரட், சௌரிஸ்வரா, கல்கத்தா. மார்க் த ஃபாலோயிங் ஆன் த மேப் ஆஃப் இந்தியா. பம்பாய், தண்டி, மீரட், அதே மாதிரி சௌரி சௌரா, கல்கட்டா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 × 8 16. சிவகங்கையின் துன்பகரமான வீழ்ச்சிக்கு காரணமானவற்றை ஆய்ந்து அதன் விளைவுகளை எடுத்து எம்புக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1905ஆம் ஆண்டு நிகழ்ந்த வங்கப்பிரிவின் போது வங்காள மக்கள் எவ்விதம் நடந்து கொண்டனர். ஹைலைட் த ட்ராஜிக் ஃபார் சிவகங்கை ஆஃப் அவுட்கம். ஹவு டிட் த பீப்புள்ஸ் பெங்கால் ரெஸ்பாண்ட் ஃபார் த பார்ட்டேஷன் ஆஃப் பெங்கால். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள இந்திய வரைபடத்தில் இடங்களை குறிக்கவும், ரொம்ப முக்கியம். எவரெஸ்ட் சிகரம், காம்போ வளைகுடா, தார் பாலைவனம், வடகிழக்கு பருவக்காற்று வீசும் திசை, தேயிலை விளையும் பகுதி ஒன்று, நிலக்கரி சுரங்கம் அமைந்துள்ள இடம் பற்று எழுதுக. கொச்சி, மலபார் கடற்கரை. கொடுக்கப்பட்டுள்ள தமிழ் வரைபடத்தில் கீழ்காணும் குறிக்கவும். கன்னியாகுமரி காப்பி விளையும் பகுதி ஒன்று, வைகை அணை, வாகன தொழிலகங்கள் ஒன்று, சேர்வராயன் மலை, எண்ணூர் துறைமுகம், மேங்க்ரூவ் காடுகள், தஞ்சாவூர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பருங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ மறக்காத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க. இது எல்லாமே ஒரு ஐடியா தான். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இதில் வேளாண்மை வரையறுக்கும், இந்திய திட்ட நேரத்தின் முக்கியத்துவம், இந்தோ சீனாவில் நடைபெற்ற வெள்ளை பயங்கரம், அதே மாதிரி பாளையக்காரர்களுடைய கடமைகள், முழுமையான சுயராஜ்யம் என்றால் என்ன, மூவர் காட்டு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடு, ஆங்கிலேய இந்தியாவில் விவசாயிகளின் கிளர்ச்சி எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டது. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரிப்பீட்டடாக பப்ளிக் வந்த கொஸ்டின். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ மெயினாக 5 மார்க் கொஸ்டின் இதில் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. 8 மார்க் நல்லா பார்த்துருப்போங்க. டைம்லைன் நல்லா பார்த்துக்கோங்க. மேப் நல்லா மார்க் பண்ணிட்டு போங்க. லாஸ்ட் மினிட் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் நீங்கள் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க. உடனுக்குடன் அப்டேட்டில் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வந்து அப்படியே வரும். ஸோ வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.